நடிகர் விஜய் எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வழக்கு போடுவதற்காக சில பேர் தயாராகியிருக்கிறார்கள் என்ற தகவல் முதலமைச்சருக்கு வந்து விடுகிறது. அது வந்த உடனேயே சரி அடுத்த மாதம் ஒருவேளை வழக்கு வந்து அதை போட முடியாமல் போனால் அந்த தாய்மார்கள் சிரமப்படுவார்களே என்பதற்காக எடுத்திருக்கிற நடவடிக்கை. எனவே எதை எடுத்தாலும் இப்படி ஓட்டுக்காகத்தான் சொன்னால் அப்போ பேசாமல் வீட்டோடு இருக்கணும். சார் அந்த 3 மாதம் போட்டிருந்தா பரவாயில்ல. 2024-25 காலகட்டங்களில் கோடை காலம் இல்லையா? 2025-6 மட்டும்தான் கோடை காலம் வந்திருக்கா? எலெக்ஷனை முன்னிட்டு தான் இந்த 2000 சேர்த்து போட்டுருக்காங்கன்னு அது ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணி இல்லை. அது அவங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருப்பாங்க. தேர்தல் நேரம் இல்ல 2024-25 காலகட்டங்கள் அந்த 2000 கோடை காலம் இல்ல கோடை காலம் மட்டும் இல்ல இல்ல கோடை காலம் மட்டுமல்ல, தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு தடை வந்து விட்டால் அரசும் செய்ய முடியாது. எனவே அந்த மக்களுக்கு யார் போய் பதில் சொல்லுவது? அவர்கள் அதை வைத்துத்தான் அந்த செலவை சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்காக ஒரு மாற்று ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே இதை அனைவரும் பாராட்ட வேண்டுமே ஒழிய குறை சொன்னால் அந்த மக்கள் அந்த தாய்மார்கள் பார்த்துக்கொள்ளும். தேர்தல் அந்த தோல்வி பயத்தின் காரணமாக தான் இந்த 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் வந்து ஏங்க எந்த வேலை செஞ்சாலும் தோல்வி பயம். நாங்கள் இப்போ ஒரு பெரிய விடுதலை போராட்ட வீரர், அந்த வீரருக்கு ஒரு பெரிய சிலையை இங்கே அமைக்கிறோம். அது என்ன தோல்வி பயமா? எதை செஞ்சாலும் இப்படி ஒரு கருத்தை சொன்னால் அப்போ என்னதான் பண்ணுறது? அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையை முறையாக ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறது. அந்த தாய்மார்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. அதுதான் எங்களுக்கு தேவை. அனைத்து பெண்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் தான் சொன்னாங்க. ஆனால் 1 கோடி பேர்த்துக்கு தான் கொடுத்துருக்கு. மித்த 1 கோடி பேர்த்துக்கு கொடுக்கணும். நீங்களே ஒரு 30 லட்சம் பேர்த்து குறைக்கிறீங்க. 1 கோடியே 31 லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றதும் ஆய்வில் இருந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் இந்திய கூட்டணி பத்தி நம்ம விமர்சிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஆர்பி உதயகுமார் இந்தியா கூட்டணி நொண்டி கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்லி விமர்சிச்சிருக்காரு. இந்திய கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான கூட்டணின்னு இருக்காரு. எப்படி சார் பாத்துருக்கீங்க? அதான் இல்லை, அவங்க அப்படி கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதையே அவங்க ஜெயிக்க முடியாது. அதே ஜெயிக்க முடியாது. எங்க அணிதான் ஜெயிக்கும். அரசு நிகழ்ச்சியில அமைச்சரோட தனியரசு கலந்துருக்காரு. திமுக கூட்டணி இணைஞ்சிட்டாரா? ஏங்க அரசு நிகழ்ச்சி நீங்களே சொல்றீங்க. அது ஒரு ஒரு மாவீரருடைய சிலை திறப்புல அதுல எல்லாரும் வந்திருக்காங்க. அதாவது இதுல கட்சி எந்த அடையாளம் இல்லை. அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்திருக்கிறார்கள். அதை நீங்க கவனிங்க. அனைத்து சமுதாயத்தை சார்ந்த எடுத்துக்கலாமா? நீங்க பேசுங்களேன். மக்கள் விரும்பவில்லை சொல்லி முதலமைச்சர் சொல்லிருக்காரு. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி எம்பி போய் ராகுல் காந்தியை சந்திச்சு முறையிட்டு இருக்காங்க. அந்த சிக்கல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை பத்தி என்ன சொல்றீங்க? நான் இதுக்கு முன்னாடியே ஒரு இதுல பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லிட்டோம். நாங்கள் எங்களுடைய கூட்டணியில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ எனக்கு மனசில் ஏதோ ஒன்று படுது, ஒரு கருத்து சொல்கிறேன்னா அது கட்சியினுடைய மொத்த கருத்து அல்ல. எனவே கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ, இந்த கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் முடிவு. நான் தான் சொல்லிட்டேன்ல, எல்லா கட்சியும் ஒன்றாக, எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து பேசுகிற பொழுது எடுக்கிற முடிவு தான் முடிவை ஒழிய அதற்குள்ளே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து, அந்த சூழ்நிலை, அங்கே இருக்கிற நிலை, அதை வைத்து ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது அதை எடுத்துக்கொண்டு முன்னிறுத்துவது என்பது சரியாக இருக்காது. விஜய் மாநாடு நடக்குது. வழக்கமா இது நிறைய விதிமுறைகள் போடுறாங்க, முடக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு. இல்லை, அதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லை, பாதுகாப்பு.